ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏக் தி டாயன் அப்படின்ற 2013 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் பிசாசினியோட படம் தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். விஜய் டிவியில் ரிலீஸ் ஆன அதே கண்கள் அப்படின்ற சீரியல் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ கூட எல்லாருக்கும் ஃபேவரட்டான சீரியல் தான். அதே மாதிரியான படம் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது. இந்த ஜடை, இந்த பிசாசினி, இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் மேபி இந்த சீரியல் எடுத்தாங்க போல இருக்குது. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க, ஓகேவா? அதுக்கு மேலே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு க்ரௌடாக இருக்கிற ஒரு இடத்த காட்டுறாங்க. ஆடிட்டோரியமே ஃபுல்லாக ரொப்பி கிடைக்குது. ஏன் அப்படின்னா நம்ம படத்தோட ஹீரோ போபோ சூப்பரான மெஜிஷியன். ஸோ மேஜிக் ஷோ பண்ணி காமிச்சிட்டு இருக்கிறான். அடுத்த மேஜிக் வந்து கூட இருக்கிற பொண்ணை வந்து இந்த மாதிரி ஒரு கயிறுக்கு மேலே தொங்க விட்டுட்டு அந்த கயிறை பற்ற வச்சு அவன் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணாதான், இல்லைனா அது பற்ற வச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருக்கு. அது வந்து கரெக்டான டைமிங்கில் அந்த ஃபயரை வந்து அணைக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறா போபோ கூட வேலை செய்கிற பொண்ணு தாம்பலா. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின் கூட. ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறப்போ கரெக்டாக நெருப்பு அணைக்கிறப்போ யாரோ வந்து போபோ போபோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நான் உனக்கு பதில் சொல்கிறேன் போபோ அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பொண்ணு ஒரு பொம்மை வச்சுட்டு இருக்கிறா. அவள் கண்ணுக்கு தெரியல, அவள் ஏதோ பேசுகிறா. போபோக்கு வந்து மைண்டே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி புரியாமல் என்ன பண்ணிடுறான்னா, கரெக்டான டைமில் ஃபயர் அணைக்கல. ஒரு சின்னதாக வந்து வெடித்து என்ன ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி ஆடிட்டோரியமில் எல்லாரும் பயந்துடுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு சேஃபாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சைடு காட்டின உடனே ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வாவ், சூப்பர் ரான மெஜிஷியன் நம்ம போபோ அப்படின்னு சொல்லி அடுத்த சீன் காட்டுறாங்க. என்ன நடந்ததே வேறு. அந்த பொண்ணுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கையெல்லாம் பர்ன் ஆகிடுச்சு. இந்த சைடு பார்த்தா அப்போது வெளியே வந்த பொண்ணு யார் அப்படின்னா அவளோட ட்வின் சிஸ்டர். ஸோ அவகிட்ட தாம்பளை என்ன சொல்கிறா, இந்த பிரச்சனையே இல்லை, நல்ல பெரிய டாக்டர்கிட்ட காமிச்சு நம்ம நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லேயே போபோ கிட்ட திட்டிகிட்டு இருக்கிறா. இவர் பார்த்திங்கன்னா போபோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட. ஸோ போபோவுக்கு திட்டுறா, இதுக்கு போபோ இந்த மாதிரி பண்ணுறேன், இதோட 3வது ஆக்சிடென்ட் இந்த மந்தில் அப்படின்னா. இந்த பையன் கூட வந்து என்ன பண்ணுறான்னா, நானும் அந்த குட்டி பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஏதோ பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி பையனை வந்து ஹாஸ்டலில் விடுறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து அந்த பையன் அனாத ஆசிரமில் தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ ஃபாதர் கேட்குறாரு, ஏமா அந்த பையன் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்கிறே, ஸோ தத்து எடுக்கணும்னா நீயும் போபோவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக தத்து எடுத்துக்கலாமே, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டால், இல்லை நானும் போபோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் டைம் கொடுங்க ஃபாதர், கண்டிப்பாக நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தைய தத்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா போபோ ஏதோ ஒரு பெரிய பில்டிங் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கிறான். நின்றுட்டு அதை தூத்து பார்த்துட்டே இருக்கிறான். அது ஒரு ரொம்ப ஹாண்டடான பிளேஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. பயத்தோடு தயக்கத்தோடு பார்த்துட்டு இருந்த போபோ அந்த வீட்டுக்குள்ளேயே போகிறதுக்காக லிஃப்ட்டுக்குள்ளே ஏறுறான். லிஃப்ட்டுக்குள்ளே ஏறிட்டு அந்த ப்ரெஸ் பண்ண போகிறான் பட்டன்னு. அப்போ அவனுக்கு திடீர்னு என்னென்னா கண்ணுக்கு முன்னாடி நிறைய இமேஜஸ் எல்லாம் வந்து போகுது. இந்த லிஃப்ட்டுக்கு வெளியே வந்து யாரோ வந்து பயமுறுத்தின மாதிரி, இந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஏதோ குழந்தைங்க இருந்து பயந்த மாதிரி இதெல்லாம் அவனுக்கு தோணுது. டக்குன்னு வந்து வாட்ச்மேன் கூப்பிட்றான். இல்லை சார், லிஃப்ட்டு ஒர்க் பண்ணல அப்படின்னு சொன்னோன்னே அப்படி பேசிக்கிட்டே வந்து அவன் போகிறான். அப்போ தான் நமக்கு தெரியுது போபோ வந்து இது பிறந்து வளர்ந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கிறான். ஸோ எல்லாமே மெமரிஸ் இருக்கு இல்லையா, அது பார்த்துட்டே இருக்கிறப்போ திடீர்னு அவனுக்கு ஏதோ சவுண்ட், அதாவது பல்லி சவுண்டு கேட்குது விடாமல். ஸோ எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி டார்ச் அடிச்சு பார்க்குறப்போ ஏதோ ஒரு பாக்ஸுக்குள்ளேருந்து தான் வருது. ஸோ அந்த பாக்ஸ் வந்து என்ன பண்ணுறா, சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்து அடுத்த செகண்டே வந்து பயந்துடுறான். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குட்டி பொண்ணு மேலே வந்து பல்லி உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி அது பார்த்து நடுங்கிட்டு பயத்தோட ஒரு பொண்ணுங்க கத்திட்டு எப்படி ஓடுவாங்க அந்த மாதிரி கத்திட்டு அப்படி ஓடுறான். கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ண உடனே அந்த இடத்துல தாம்பளை நின்றுட்டு இருக்கிறா. எதுக்கு நீ இங்கே வந்திருக்கிறேன், நான் ஃபாதர் உன்னை கூப்பிட்டுன்னு இருக்கிறாங்க அப்படின்றப்போ, இல்லை தாம்பளை இங்கே நிஷாவை நான் பார்த்தேன், நிஷா வந்து பாடி பார்த்தேன்னா அப்படின்னு சொல்லி சொன்னால், நிஷாவோட பாடியா எப்படி இருக்கும், அதற்கு வாய்ப்பே இல்லைன்னா, ஆமாம் நிஷாவோட பாடி தான் இருக்குது, வா அந்த பாக்ஸ்குள்ளே இருக்குன்னா, சரி வா எங்கே இருக்குது பார்க்குறேன் அப்படின்னு வந்து பார்க்குறப்போ அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே ஏதோ பொம்மை மட்டும்தான் இருக்குது. இந்த பொம்மை வந்து நிஷாவோட பொம்மை தான். ஸோ இது பார்த்துட்டு ரொம்ப பயந்துடுறான் போபோ. கேர்ள் ஃப்ரெண்ட் தாம்பலாவை தான் வந்து ரிலாக்ஸ் பண்ணி விடுறா. வீடு ஒன்றுமே கிடையாது, நீ வந்து ஏதோ ஒரு நினைப்புலே இருக்கிற, என்னாச்சுன்னு தெரியல, அதெல்லாம் வீடு போபோ அப்படின்னா அவனும் வந்து சரின்னு சொல்லி நார்மல் ஆகிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள்லேயே வந்து யாரோ ஒரு பெரியவரை போய் மீட் பண்ணுறான். யார் அந்த பெரியவர் அப்படின்னு பார்த்தா, சின்ன வயசுலேருந்து வந்து இவனுக்கு சைக்கியாட்ரிக்ஸாக இருக்கிறவர். ஸோ போபோக்கு சைக்கியாட்ரிக் தேவை, எதுக்காக, என்ன பிரச்சனை அவனுக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. ஸோ போக போக தான் காட்டுறாங்க. ஸோ போயிட்டு சொல்கிறான், எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றப்போ, சரின்னு ஹிப்னோடைஸ் பண்ணுறதுக்காக உன்னை படுக்க வச்சுட்டு, இப்போ உனக்கு 11 வயசு, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறப்போ, நான் வந்து என் அப்பாவோட புக் படிச்சுட்டு இருக்கிறேன், இந்த பேயோட பிசாசினியோட புக் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவங்க அப்பா எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, உங்கள் அப்பா வந்து வெளியே இருக்கிறாரு, அண்ட் நான் வந்து லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டேன். ஏன்னா லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு 666 வந்து பேயோட நரகத்தோட நம்பரா. ஸோ அது ப்ரெஸ் பண்ணால் நரகத்துக்கு நம்ம போயிட்டு வரலாம், அதுக்காக தான் நான் வந்து ப்ரெஸ் பண்ணி இப்போ நரகத்தை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறேன் அப்படின்றப்போ, 66 ப்ரெஸ் பண்ண அடுத்த செகண்டே வந்து இந்த குட்டி பொண்ணு நிஷா வந்துட்டு, போபோ நீ
எங்கே போகிறேன், நானும் கூட வரேன் அப்படின்றப்போ நீ எல்லாம் வரக்கூடாதுன்னா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி உள்ளே ஏறிடுறா. உள்ளே ஏறிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க, அப்புறம் அப்பா கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. நிஷா வந்து ஆக்சுவலி போபோவோட தங்கச்சி. போபோ ரொம்ப சந்தோஷப்படுறா. ஸோ ஒர்க்கே பண்ணாத லிஃப்ட் வந்து திடீர்னு 666 போட்ட உடனே ஸோ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகிறப்போ இந்த மாதிரி அந்த பயங்கர ஷேக் ஆகுது. போபோ போபோன்னு சொல்லி நிஷா கத்துறா. ஆக்சுவலி இந்த இமேஜ் தான் வந்து ஃபஸ்ட்டு அவனுக்கு வந்திருக்கும் இந்த லிஃப்ட்டில் ஏறின உடனே. அதுக்கப்புறம் பார்க்குறா, ஃபுல்லாக சுற்றி தண்ணி வேறுங்க எதுவும் இருக்குது. அது பார்த்துட்டே இருக்கிறான். கேட்குறா, யார் போப்பு இதெல்லாம், எந்த இடம்னா இதெல்லாம் நறுக்கும், இங்கெல்லாம் கெட்டவங்க தான் இங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கிறப்போ யாரும் வந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி ஒரு வாய்ஸ். அது கேட்டு பயந்து 2 குழந்தைங்களும் போயிட்டு ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கிறாங்க, அதாவது லிஃப்ட்லேயே. அடுத்த செகண்டை பார்த்தா ஓப்பன் ஆகுது டோர். யார் அப்படின்னு பார்த்தா போபோவோட அப்பா வந்துடுறாரு. வந்துட்டு திட்டுறாரு போபோவையும் நிஷாவையும். எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற போபோ, நீ வர வர ரொம்ப கெட்டு போயிட்டேன்னா. நிஷா எல்லாத்தையும் சொல்லிடுறா, வந்து நரகத்துக்கு போனா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி அந்த புக்கில் அது எல்லாமே இருந்திருக்கும், அவன் படிச்சுட்டே இருப்பான் இல்லையா, அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் திருடி. ஸோ அந்த புக்கில் இருக்கிறதால அதுக்கப்புறம் அவங்க அப்பா கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் குழந்தைங்க தானே சரி சொல்லி சமாதானம் ஆகிட்டு ஜாலியாக விளையாடிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு போபோ வந்து பாதி ராத்திரியில் ஏஞ்சிக்கிற மாதிரி ஏதோ ஒரு சவுண்டு கேட்குற மாதிரியே இருக்குது. லிஃப்ட்டில் யாராவது இருப்பாங்களா ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக போய்ட்டு லிஃப்ட்டுக்கு வெளியே நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான் ஒழிஞ்சிக்கிட்டு. ஸோ அந்த டைமில் வந்து லிஃப்ட்லேருந்து யாரோ லிஃப்ட்டு வந்து கீழே இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே வர மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஷேடோ தெரியுது, யாரோ அதுலேருந்து வெளியே வர மாதிரி ஒரு லேடி இது. அதுக்கப்புறம் பயந்து ஓடி வந்து குடுகுடுன்னு என்ன பண்ணுறான்னா போத்திக்கிட்டு படுத்து தூங்கிடுறான் அந்த டைமில். அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு போகிறப்போ லிஃப்ட் ஓப்பன் பண்ணுறாரு அவங்க அப்பா. அப்போ யாரோ ஒரு லேடி பேசிகிட்டே இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் ரொம்ப பயம். ஏன்னா நேற்று லேடியோட வாய்ஸ் தானே கேட்டுச்சு, நான் வந்துட்டேன்னு சொல்லி பிசாசினி மாதிரி. ஸோ பிசாசினியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அண்ணன் தங்கச்சி மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த லேடி உள்ளே நின்றுட்டு அப்படியே கொட்டை கொட்டை முழிக்குது. பார்க்கத்தாலே பிசாசினி மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவங்க அப்பா அவரே சொல்லி விடுறாரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒய்ஃப் கிடையாது இல்லையா. ஸோ இந்த பொண்ணை பார்த்து சொல்லி விட்டுனே இருக்காங்க. இவ கேட்குறா, நீங்கள் யார், நீங்கள் வந்து நரகத்துலேருந்து வந்திருக்கிறீங்களா, பிசாசினியா அப்படின்னா. ஆமாம், நான் வந்து நரகத்துலேருந்து வந்திருக்கிறேன், உன்னை எல்லாம் கடிச்சிடுவேன் தின்னுடுவேன் அப்படிலாம் இன்னும் கொஞ்சம் பயமுத்துற மாதிரி பேசின உடனே போபோ நிஷா ரொம்ப பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் லிஃப்ட்டு கேட்டிருப்பா, தன் பேர் டயானா அப்படி சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிருப்பா. அந்த டைமில் போபோக்கு காண்டாயிருக்கும். அவங்க அப்பா என்ன அந்த பொண்ணை பார்த்து எப்படி வழிறாரு, இதோட நாங்கள் அந்த லேடி மீட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா எங்கள் அப்பா வந்து விடமாட்டார் போல இருக்கே அப்படின்னு சொல்லி 2 குத்து விடணும் அப்பாவுக்கு அப்படிலாம் அவள் நினச்சிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் லேடி போயிடுவான். போனதுக்கப்புறம் அதாவது டயானா வந்து போனதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு காட்டுவாங்க. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து சீக்கிரமாக வந்துடுவாங்க. வந்தோடனே அவங்க அப்பா பார்த்துட்டு என்னடா இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்னா. இல்லைப்பா இன்றைக்கி எங்களுக்கு ஆஃப் டே, அதனால தான் நாங்களே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அப்பா அர்க்க பயத்தோடு பார்த்துட்டு இருப்பார். அந்த சைட்லேருந்து பார்த்தா டயானா அவங்க ரூமுக்குள்ளேருந்து வெளியே வருவா. ஸோ அதை பார்த்து போபோ என்ன நிஷாவுக்கு ஒரே ஷாக்கு. வந்துட்டு வா உனக்காக பிடிச்ச நான் மில்க் ஷேக் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படி சொல்லி நிஷாவுக்கு கொடுக்குறா. அதுக்கப்புறம் போபோவுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறா. போபோ வந்து இதில் எல்லாம் மயங்குற மாதிரி இல்லை. போபோ வந்து கோவத்திலேயே இருக்கிறான். ஸோ அவனுக்கு வந்து கன்ஃபார்ம் இவன் வந்து டயானா இல்லை டாயன், அதாவது பிசாசினி அப்படின்னு. அடுத்த செகண்டே போபோக்கு இன்னொரு அதிர்ச்சி கிடைக்குது. இதுக்கப்புறம் டயானா தான் வந்து நிஷாவையும் போபோவையும் பார்த்துப்பா, எனக்கு வந்து ரொம்ப வேலை பிஸியாக இருக்கிறதால என்னால் பார்த்துக்க முடியல, இப்போ அவங்க தான் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி. நைட்டுக்கு வந்து போபோ ஒரு புக் படிச்சுன்னு இருக்கிறா. பிசாசினிங்க எதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லி 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அதாவது பிப்ரவரி 29வது நாள் இருக்கு இல்லையா, ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இல்லையா அந்த இயரில். ஸோ அந்த நாளுக்கு வந்து குழந்தைங்களை வந்து பலி கொடுக்கும் அப்படின்றப்போ நிஷா சொல்கிறான், நம்மளை பலி கொடுப்பாளான்னா நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன் நிஷா அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசினே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலையில் வந்து அது வாய்ஸ் ஓவர் நமக்கு கொடுக்குறாங்க. யார் சொல்கிறான்னா போபோ, பெரிய போபோ சொல்லிட்டு இருக்கிறான். ஃபஸ்ட்டு எல்லாம் வந்து காலையில் மத்தியானம் இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்தா டயானா. அதுக்கப்புறம் இங்கே டேரா போட ஆரம்பிச்சிட்டா, அதாவது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இங்கே தான் இருப்பா. அதுக்கப்புறம் வந்து ரூமில் வந்து நல்லா லவுடான சவுண்ட் வச்சுட்டு அப்பாவும் அவளும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சவுண்டை நமக்கு வெளியே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அண்ட் இன்னொரு விஷயமும் நான் படித்தேன், பிசாசிங்களோட எல்லா ஸ்ட்ரென்த்தும் அவங்க ஜடையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அண்ட் அவங்க வந்து நைட் குயின்ஸாக, அதாவது இரவு ராணிகள். ஸோ நைட்டில் தான் அவங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அதனால தான் நைட்டில் எங்குமே வீட்டில் தங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால நான் கையும் காலமும் பிடிக்கணும் அப்படின்னு ஆர்வத்தில் என்ன பண்ணேன்னா குடுகுடுன்னு ஓடினேன், எங்கே தான் போகிறா லிஃப்ட்டில் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. ஸோ அவளும் வந்து நினச்ச மாதிரி நைட்டில் வந்து லிஃப்ட்டில் போயிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சவுண்ட் மட்டும் கேட்டுச்சு. சரி என்னடா அது சவுண்ட் கேட்குது, லிஃப்ட்டில் யாருமே காணுமே அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே போய் பார்த்தாக்கா கண்டிப்பாக இருப்பா அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இல்லை, ஏன்னா அவள் தான் பிசாசினி இல்லையா, அதனால் காணாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லி. எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லி பயத்தோடு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறா. பார்த்துட்டே இருக்கிறப்போ டக்குன்னு மேலேருந்து வருவாளா இந்த மாதிரி. அவ்வளோதான் போபோ
அறக்கா பறக்கா பயத்தோடு அப்படியே ஏஞ்சிக்கிறான். பார்த்தா இது எல்லாமே வந்து அவனுக்கு வந்த கனவு. ஆனால் கனவுல வந்தது நம்ம ஏன் நிஜத்தில் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறான்னா, டயானா வீட்டிலேருந்து கிளம்புவா இல்லையா, அந்த டைம் பார்த்து கரெக்டாக வந்து லிஃப்ட்டு கிட்ட குடு குடு குடுன்னு ஓடி போயிட்டு நின்றுக்கிறான். நின்றுட்டு பார்த்துட்டே இருக்கிறான். லிஃப்ட்டுக்குள்ளே போனது மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. சரி எங்கே போயிருப்பான் அப்படின்னு எட்டு பார்த்தா கரெக்டாக ஒரு பல்லி வந்து கீழே விழ அவன் பயந்துடுறான். ஸோ அவன் என்ன நினைக்கிறான்னா, கண்டிப்பாக அந்த பல்லி தான் வந்து அந்த டயானா, அவள் வந்து பிசாசினி இல்லையா, எனக்கு பல்லியாக மாறி பயமுறுத்துறா அப்படின்னு அவன் நினைக்கிறப்போ கரெக்டாக அந்த பல்லியும் அந்த லிஃப்ட்டு வழியாக கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிடுது. ஸோ அப்போ தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அது வந்து பல்லி கிடையாது, அது வந்து டயானா தான் பிசாசினி அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நம்ம பார்க்கில் வந்து சுற்றிட்டு இருந்தோம். அந்த டைமில் வந்து ஒரு தாத்தா 90 வயசு தாண்டின ஒரு தாத்தா எப்போவுமே பேச மாட்டாராம். ஆனால் என்னென்னவோ இவன் பேசுகிறான். ஆனால் டயானாவை பார்த்த உடனே ஏதேதோ பேசுகிறான். லீசா தத்து அவள் வந்து தூக்கு போட வச்சாங்க, ஆனால் அதுலேருந்து தப்பிச்சு போயிட்டா அப்படின்னு என்னென்னமோ பேச இவனுக்கு வந்து டவுட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே அந்த தாத்தாவை பார்த்துக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க, சாரி மேடம், அவங்க வந்து வயசானவர், எது புலம்புவார் இப்படி தான் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு டயானாவும் அங்கேருந்து போயிட்டு போபோ கேட்குறா, தாத்தா என்ன சொன்னீங்க, யார் அந்த லீசா தத்து, ப்ளீஸ் தாத்தா சொல்லுங்கள் தாத்தா, பிசாசினி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி என்னமோ கேட்குறான். ஆனால் வாயே திறக்கல அந்த தாத்தா. ஸோ அவள் சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரா. என்னன்னா இன்றைக்கி எப்படியாவது அந்த தாத்தா கிட்டே அந்த லீசா தத்து அந்த பிசாசினி என்னன்னு நம்ம கேட்டுடணும் அப்படின்னு போய் பார்த்தா அந்த தாத்தா செத்து கேட்குறாரு. கரெக்டாக அங்கேயே சவுண்டு கேட்குது. என்ன அப்படின்னு பார்த்தா அந்த செவுத்து மேலே ஒரு பல்லி நிற்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பல்லி தான் வந்து தாத்தாவை கொன்னுச்சு, அதாவது டயானா பல்லியாக மாறி தாத்தாவை வந்து கொன்னுட்டா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு அந்த பல்லியை பார்த்து பயந்து ஓடி வரான். குடுகுடுன்னு ஓடி வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்து கதவு மூடிக்கிட்டு நின்றுட்டு இருந்தால் மறுபடியும் சவுண்ட் கேட்குது. என்ன அப்படியே மேலே பார்த்தாக்கா மேலே பல்லி, அந்த பல்லி என்ன பண்ணுதா அப்படியே இவன் தலை மேலே வந்து விழுந்துட்டு ஃபுல்லாக இது பண்ண அட்டாக் பண்ண அவன் பயந்துட்டு அழுகுறான், கத்துறான். அதுக்கப்புறம் அது ரூமுக்குள்ளே போயிடுது. அது ரூமுக்குள்ளே போன அடுத்த செகண்டே அதே ரூம் வழியாக வந்து டயானாவோ வெளியே வரா. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு. என்ன ஆச்சுன்னா, இல்லை இந்த மாதிரி பல்லி விழுந்துச்சு, இவ தான் என் பல்லியாக மாதிரி என்னை பழி வாங்குறா, என்னை அட்டாக் பண்ணுறா அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் போய் கேட்குறா, போபோ இங்கே பாரு, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, என்னென்னமோ பேசுகிறா, ஆனால் நீ இல்லை, நீ பிசாசினி, நீ எனக்கு நல்லாவே தெரியும் அப்படியெல்லாம் பேச அவங்க அப்பா வந்து பிடிச்சி அடிச்சிடுறாரு. பெரியவங்ககிட்ட இப்படியே பேசுவேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவளே கேட்குற, டயானா ஏன் என்னை பார்த்தா இவ்வளோ வெறுப்பு காட்டுற நீ, நான் உன்னை என்ன தான் தப்பு பண்ணேன், எதுக்கு என்னை பார்த்த பிசாசினின்னு நினைக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லி. இல்லை நீ பிசாசினி தான், அதனால தான் நான் பேசுகிறேன், அந்த தாத்தாவை கொண்டுட்டு நெக்ஸ்ட் என்ன கொல்ல பார்க்குறேன் அப்படின்னோன்னா அவங்க அப்பாவுக்கு நல்லா பட்டால்னு ஒன்று அடிச்சுட்டு ஏன்டா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அதோட வந்து டயானாவுக்கு வந்து கோவம் வந்துடுது. அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் சேர்ந்து ஒரு சைக்காட்ரிக்ஸ் கிட்ட, இப்போது வந்து யார்கிட்ட அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறானோ அவர்கிட்ட தான் வராரு. வந்துட்டு இந்த மாதிரி இந்த பையன் இப்படியெல்லாம் பேசுகிறான் அப்படின்றப்போ அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த படிக்கிற புக் இருக்கிறான் இல்லையா, அவன் படிக்கிற புக்கு வந்து நல்ல புக்கே கிடையாது, பிரெயின் வாஷ் ஆகுது அவனுக்கு, பேய் பிசாசு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் படிக்க விடாதீங்க, சின்ன பையன் வேறு, அது மட்டும் கிடையாது, அவனுக்கு இன்னும் அவங்க அம்மாவை மறக்கலை, இவளை வந்து தான் அம்மா இடத்த வந்து வச்சு பார்த்துக்க அவனுக்கு பிடிக்கல, அதனால தான் பிசாசினி அப்படின்லாம் பேசுகிறான், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அது நினைக்கிறப்போ இவர் சிரிக்கிறார். டாக்டர், நான் சொன்னது கூட இவன் இந்த மாதிரிலாம் நினச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவனை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே போய் இவங்க எல்லாருமே வந்து முட்டாளுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் மறுபடியும் என்ன யோசிக்கிறேன், ஒருவேளை நான் தான் முட்டாளா, எனக்கு தான் இப்படியெல்லாம் தோணுதா, அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கிறப்போ இன்னொரு அதிர்ச்சி என்னன்னா, 2 பேரும் வந்து அந்த டயானாவும் போபோட அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவனால் ஷாக் தாங்கவே முடியல. ஆனால் என்ன பண்ணுறான்னா, சரி நாமளும் வந்து நடிக்கலாம், டயானாவை பிடிச்ச மாதிரி அவனும் வந்து நடிக்க ஆரம்பிச்சிடறான். வேறு வழியே இல்லை, நிஷா வந்து சேர்ந்துட்டான் அவங்க கூட. இப்போ போகவும் அவங்க கூட சேர்ந்த மாதிரி நல்லா சிரித்த மாதிரி பேசிட்டு அந்த மாதிரி இருக்குது. டயானாவுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுது, ஓகே இப்போ வந்து நார்மல் ஆகிட்டாச்சு. இன்றைக்கி வந்து டயானோட பர்த்டே, அதாவது 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருமா, அதாவது February 29 இன்றைக்கி. ஸோ ஒய்ஃப்க்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. டின்னருக்கு வந்து குழந்தைங்களை கூப்பிட்டுன்னு வந்துடு அப்படின்னா சரி அப்படின்ற. போபோ வந்து இந்த மூணு வந்து ரெட் கலராக மாறும். அன்றைக்கி 29 Februaryக்கு மட்டும் இந்த மாதிரி மாறுமா. அது வந்து பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் விளையாட கூப்பிட்றாங்க, எல்லோரும் வாங்க நம்ம போய் ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லி எல்லோரும் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. இவ தான் வந்து கண்டுபிடிக்கிறா 1 2 அப்படின்னு சொல்லி டயானா எண்ணிட்டே இருக்கு. ஆளாளுக்கு ஒரு பக்கம் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. நிஷாவை என்ன பண்ணுறா, ஒரு பாக்ஸ்க்குள்ளே வந்து போபோ போட்டுட்டு என்ன பண்ணுறான், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி, அதாவது லாக் ஆக இந்த மாதிரி வந்து வச்சுட்டு அவனும் போய் ஒரு பக்கமாக ஒழிஞ்சிக்கிட்டு டயானா வரது பார்த்துட்டே இருக்கிறான். அதுக்குள்ளே அவங்க அப்பா வந்துடுறாரு. போய் சொல்லிட்டு நாங்கள்லாம் விளையாடின்னு இருக்கிறோம்ப்பா, ஹைட் அண்ட் சீக் சவுண்ட் பண்ணாதீங்க அப்படின்னா சரின்னு சொல்லி அவரும் சவுண்ட் பண்ணல. ரொம்ப நேரம் ஆச்சு, யாருமே கண்டுபிடிக்கல. ஆனால் சரி நிஷாவாவது போய் பார்க்கலான்னு நிஷாவோட ரூம் வந்து உள்ளேருந்து லாக்
போட்டிருக்கு, என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி தட்டுறாங்க, யாருமே திறக்கல. அதுக்கப்புறம் கதை உடச்சிட்டு உள்ளே போனால் இந்த மாதிரி ஒரு காட்சி பார்க்குறாங்க. தலையில் துணி போட்டுக்கிட்டு ஏதோ மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறா. என்னாச்சுன்னா உள்ள நிஷா இருந்தா இல்லையா, அந்த பாக்ஸ் வந்து இப்போ நல்லா லாக் பண்ணியிருக்கு, மூடி இருக்குது. ஸோ என்ன நிஷா அப்படின்னு கத்திட்டு அவங்க அப்பா எழுப்பி பார்க்குறாரு. எடுத்து நான் குழந்தை வந்து செத்து போச்சு. ஸோ அவங்க வந்து பயந்துற, என்னடி பண்ணேன், என் குழந்தை என்னடி பண்ணேன், சாவடிச்சிட்டியே அப்படின்றப்போ எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு மாதிரியான சவுண்டு எழுப்புவா பாருங்க. தாங்கவே முடியாது. காது மூடிக்கிட்டு அவனும் ஒரு பக்கம் முடிப்பான், போபு ஒரு பக்கம் காது மூடிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னே புரியாது. கிட்டத்தட்ட இதயமே வெடித்து அது கேட்டால் செத்துடுவாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ஜடை திருப்பிட்டு அப்படியே சுற்றுவா பாருங்க. அப்படியே பிசாசினி கண்ணுக்கு முன்னாடி நிற்க அவனுக்கு எதுவுமே புரியாது. அப்போ நான் சொன்னது கரெக்டு தான், யாருமே என் பேச்சு நம்பலையேன்ற மாதிரி மட்டும்தான் இருக்கும். அப்படியே திரும்பின காலால் அந்த பிசாசினிக்கு வந்து கால் திரும்பி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ திரும்பின காலில் வந்து வா போபோ, நீ எங்கள் ஆள், நான் உனக்காக தான் நான் இங்கே வந்திருக்கிறேன், வா போபோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுனே இருக்க. அவன் இல்லை அப்படின்னு அப்பான்னு சொல்லி அழுவா. நிஷான்னு சொல்லி அழுவா. ஏன்னா 2 பேரும் சேர்த்து போயிட்டாங்க. இப்போ அவனுக்குன்னு சொல்லி யாருமே இல்லை. ஸோ நான் வந்து உன் ஆள் எல்லாம் கிடையாதுன்னு புரிஞ்சுக்க போவோம். நான் உனக்காக தான் நான் வந்திருக்கிறேன், நீ என்னோட ஆள், நீ எங்கள் கூட்டத்தை சேர்ந்தவன், உனக்கு ஞாபகம் இல்லையா, நான் ஞாபகப்படுத்தட்டுமா, எல்லாம் இந்த உலகத்தில் வந்து நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்ல அவனுக்கு காண்டாகுது. அவனோட ஜடையை பார்ப்பா அந்த பிசாசினியோட. ஸோ படிச்சிருப்பான் அந்த புக்கில், அவன் எல்லா ஸ்ட்ரென்த்தும் வந்து பிசாசினிக்கு வந்து ஜடையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஜடையை பிடிச்சி அங்கே ஒரு கத்தி இருக்கும், அதை எடுத்து அப்படியே ஒரு வெட்டு அவ்வளோதான். அந்த பிசாசினியோட சக்தி போக அந்த பல்லி மாதிரி அந்த ஜடை துடிக்கும். ஏன் போவோம் இப்படி பண்ணேன், நமக்காக தானே நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி வருவேன் போவோம், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே தூசியாக வந்து அந்த இடத்துலேருந்து காணாமல் போயிடுவா. போபு அதை அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டே இருந்து அதை அப்படியே கண்ணு திறந்து அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு இல்லையா. அப்படியே பயத்தில் கொட்ட முழிக்க. சரி வா நம்ம காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் கூப்பிட்டுன்னு போக அங்கே ஒரு லேடி வந்து நல்லா லாங் ஹேரில் நின்றுட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே அங்கே இருந்த கத்தி எடுத்துக்கிட்டு குடுன்னு ஓடி போயிட்டு, பிசாசினி நீ வண்டி, அவன் ஜடையை நாங்கள் வெட்டாமல் விட மாட்டேன்னு அந்த பொண்ணு அழுதுண்டே, நான் என்னடா பாவம் பண்ணேன், விடுறா என்ன, விடுன்னு சொல்லி கத்த. அதோட அங்கே இருக்கிற செக்யூரிட்டி பிடிச்சி ஈத்துன்னு போகிறதால மண்டல அடிப்பட்டு அப்படியே மயங்கிடுவான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறம் அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் தாம்பளா அவளை கூப்பிட்டு டாக்டர் எல்லா விஷயத்தையும் சொல்ல தாம்பளாக்கு கோவம் தான் வருது. ஏன் இவன் இப்படி இருக்கிறான், அவனுக்கு ஒரு சைக்காட்ரிக் வேறு இருக்கா, இதெல்லாம் எனக்கு தெரியாமல் போச்சே, இவனுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கான்னா. ஆமாம், அவனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதா அப்படின்னு போயிட்டு நேராக போபோவை மீட் பண்ணி, ஏன் இவ்வளோ மூட நம்பிக்கையில் வாழ்ந்துன்னு இருக்கிற, எந்த காலத்தில் வாழ்கிற போபோ நீ அப்படின்னு சொல்லி கத்த. சரி இதோட நான் இதெல்லாம் விட்டுடுறேன், நான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சரின்னு சொல்லி அவளும் ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த பையன் இருப்பாள், குட்டி பையன், அவனையும் தத்து எடுத்துக்கிட்டு அவங்க போயிட்டு அவங்க லைஃப் வாழலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். இப்போ வந்து எந்த மைண்ட் செட்டும் இல்லாத மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மேஜிக் ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டேஜில் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து உயிரோடு இருக்கிற மனுஷனையே பேயாக மாற்ற போகிறேன், யாருக்கும் தைரியம் இருக்கா அந்த மாதிரி வர்றதுக்கு அப்படின்றப்போ அந்த கூட்டத்துலேயே அவங்க ஆள் ஒரு பொண்ணு உக்காந்துட்டு இருப்பாள். அவள் தான் ஏஞ்சி அந்த டைமில் வரணும். கரெக்டாக அவள் ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு ஒருத்தி ஏஞ்சிட்டு நான் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே போபுக்கு ஒன்றும் புரியல. ஐயோ என்னடா இவ வரால, நடுவில் நம்ம என்ன பண்ணலாம், சரி உன் பேர் என்னன்னா, என் பேர் லீசா தத்து, நான் வந்து ஃப்ரம் கேனடா அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒரு செகண்ட் காபராயிடுது. அந்த தாத்தா சொன்னார் இல்லையா லீசா தத்துன்னு சொல்லி, ஓ இந்த பிசாசினியா இவ அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே காபராயில் என்ன பண்ணுறான், கப்சு போயிட்டு அந்த இடத்துல அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறான். அதுக்கப்புறம் சரி ஸ்டேஜ்க்கு வா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு கூப்பிட. அதுக்கப்புறம் நீ யார், எதுக்கு வந்தேன்னா, எதுக்குன்னா நீங்கள் தானே சொன்னீங்க அதனால நான் வந்தேன் அப்படின்னோடனே சரி எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மறைச்சிட்டு அடுத்த செகண்டே அவளை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பூதம் மாதிரி நிற்கிறான். உனக்கு நல்லா இருக்கா இதெல்லாம், ஆமாம் எனக்கு பேயாக இருக்கிறது நல்லா இருக்குது, பிசாசினி நான் அப்படியெல்லாம் பேச இன்னும் ஒரு மாதிரி ஆகுது போபுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஷோ எல்லாம் முடிக்கிறாங்க. ஆனாலும் அவனுக்கு இவன் நார்மலான பொண்ணு கிடையாது, லீசா இவன் வந்து பிசாசினி தான் அப்படின்னு சொல்லி நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்க்குறான். லீசா தத் அப்படின்னு சொல்லி யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு ஆர்டிக்கல் வருது. கிட்டத்தட்ட 1960 வந்து ஒரு நேனி ஒரு 6 வயசு குழந்தைய வந்து கொன்னுட்டா, அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு வந்து தூக்கு தண்டனை கிடச்சிச்சு, அவள் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவும் வருது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்போ வந்து கரெக்டாக தாம்பளை வந்து கூப்பிட்ருப்பா, நம்ம வீட்டுக்கு நீ வா, அதாவது இது போபோட வீடு தானே, ஸோ அந்த வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவன் நிற்கிறப்போ கரெக்டாக இந்த லீசா அங்கே இருக்குது. அவனுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகிடுது, என்னோடய வீட்டு அட்ரஸ் இவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஏன்னா அவள் பிசாசினி அதனால அவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த சைட்லேருந்து தாம்பளை சிரிக்க, என்ன நடக்குது இங்கேன்னா, இல்லை ஷோக்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், நான் லீசாவை நான் தான் இங்கே கூப்பிட்டேன், இந்த வீடு விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, ஸோ இவளும் லீசாவும் வீடு
வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால 2 கோடிக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி டீல் எல்லாம் ஃபைனல் பண்ண. போபோயில் 2 கோடி எல்லாம் கிடையாது 3 கோடி அப்படின்னோடனே 3 கோடியா, சரி அவன் காமெடி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அந்த பேசிகிட்டு இருக்க. இல்லை இல்லை நான் காமெடி எல்லாம் பண்ணல, நான் உனக்கு மட்டும் 3 கோடிக்கு தான் விற்பேன், உனக்கு வாங்குற ஐடியா இருக்கா அப்படின்னோடனே இந்த மாதிரி பேசினா யார் இருப்பாங்க? கடுப்பாயிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவா. அதுக்கப்புறம் தாம்பளா கேட்பா போபோக்கிட்ட, எதுக்கு போபோ இந்த மாதிரிலாம் பண்ணுற, என்ன தான் உன் பிரச்சனை, அவள் வந்து நம்ம பையனோட ஸ்கூல் டீச்சரு, அவகிட்ட என்ன நீ தப்பு கண்டுட்ட அப்படின்னா உனக்கு தெரியாது, அவள் வந்து நேனியாக இருந்து 1960 குழந்தைய கொன்று இருக்கிறா அப்படின்னா அப்போனும் கிழவே இருந்து கொண்டுட்டு இப்போ குமரியா ஆகிட்டு இங்கே வந்துட்டாளா, பைத்தியமா நீ அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, உனக்கு தெரியாது, அவள் வயசு என்ன, இவ்வளோ சின்ன பொண்ணு, அவள் எப்படி 2 கோடி கொடுத்து வாங்குறா கேனடாவில் இருந்து, திடீர் வந்து அதுவும் ஏன் வீட்டு தான் அவன் வாங்கணுமா, இதெல்லாம் உனக்கு ஆச்சரியமாக தெரியலையா, டிஃப்ரெண்ட்டாக தெரியலையா அப்படின்றப்ப அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ போய் அவகிட்ட பேசி மன்னிப்பு கேட்கணும், நான் அந்த வீடு விற்றால் மட்டும்தான் நம்ம லைஃப் செட்டில் ஆகும் அப்படிலாம் சொன்னதால் சரின்னு சொல்லி போபோ அந்த இடத்துல வந்துடுவான். வந்து அவளை மீட் பண்ணுவான். அப்போது வந்து அவள் கையில் இருக்கிற மோதிரம் இது எல்லாமே லீசா கையில் இருக்கிறது அதெல்லாம் நோட் பண்ணிகிட்டே இருந்து லீசா கிட்ட வந்து சாரியும் கேட்பார். லீசா அப்போ சொல்லுவா, இங்கே பாரு நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் ஃபேன் எல்லாம் கிடையாது, நான் திடீர்னு தூங்கிட்டு இருந்தேன், ட்ரீமில் வந்து நீ வந்த, ட்ரீமில் நான் என்னென்ன உன்னை வச்சு பார்த்தேனோ அது எல்லாமே வந்து நான் நெட்டில் சர்ச் பண்ணும்போது நான் உன்னை எக்ஸாக்டாக பார்த்தேன். ஸோ அதனால தான் இது என்ன தான் விஷயம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னு தான் நான் கனடாலேருந்து இங்கே வந்தேன். இங்கே வந்து பார்த்தா நீ என்னை பார்த்தாலே இந்த மாதிரி வெறுக்கிறே, அதனால தான் எனக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்போ அதுக்கப்புறம் கையில் இருந்த மோதிரம் அந்த கம்பல்லாம் நோட் பண்ணியிருப்பா இல்லையா, அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும் சின்ன வயசுலேருந்து ஒரு பிசாசினி பார்த்தா இல்லையா, அவகிட்டே இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருந்திருக்கும். ஸோ அதனால தான் வந்து அவனுக்கு பயம் இருந்தாலும் இவ தான் பிசாசினி அப்படின்னு சொல்லி அவனுக்கு கன்ஃபார்மாக மனசில் இருக்குது. பட் இருந்தாலும் சொன்னால் யாருமே ப்ரூஃப் இல்லாமல் நம்பலை இல்லையா, அதனால் அவன் எதுவுமே வெளியே காட்டிக்காமல் சைலண்ட்டாக இருந்து அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு அதெல்லாம் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அவள் கேட்குறா, லீசா சரி நீ சொல்லு, நீ எதுக்கு என்னை பார்த்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுனா, இல்லை நான் உன்னை பிசாசினி அப்படின்னு நினச்சேன் அப்படின்னோடனே அவள் அப்படியே சிரிச்சிடுறா. ஸோ சிரிச்சிட்டு ஃபேமிலி கூட நல்லா மிங்கிள் ஆகிடுறா. அதுக்கப்புறம் வீடோ விற்கிறதுக்கு போபோ ரெடி ஆகிடுறான். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு போகுது. ஸோ இப்போ லீசா அந்த வீடு வாங்கிட்டு என்ன பண்ணுறா, ஒரு எக்ஸ்ட்ரா சாவியும் வந்து போபோ கிட்டே கொடுத்துட்றா. நீ வந்து எப்போ வேணால் நம்ம வீட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அண்ட் புது வீடு வாங்கினதால ஒரு பார்ட்டி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்ற, கூடவே போபோ அண்ட் எல்லோரும் தாம்பலா குழந்தை எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா ஜாலியாக அவங்க 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திடீர்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, என்ன சவுண்டு அப்படின்னு ஓடி போய் பார்த்தாக்கா பால்கனி உடஞ்சி வந்து தாம்பலா வந்து கீழே தொங்கின்னு இருக்கிறா. ஸோ தொங்கின்னு இருக்கிற தாம்பலாவை எவ்வளவோ ட்ரை பண்ணி எல்லாரும் காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. மெயினாக வந்து போபோ வந்து பிடிச்சி இழுக்க பார்க்குறான். ஆனால் அவனால் இழுக்கவே முடியல. அவனோட ஃபுல் எஃபெக்ட் போட்டு கூட எந்த யூஸும் இல்லை. கை வந்து ஸ்லிப் ஆகிட்டு தாம்பலா அப்படியே மேலேருந்து வந்து கீழே விழுந்த அடுத்த செகண்டை வந்து ஆம்புலன்ஸ் வருது, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுன்னு போகிறாங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்த நாள் காட்டுறாங்க, அவன் எனக்கு பயமாக இருக்குது போபோ, எனக்கு பயமாக இருக்குது அப்படி. ஏன் அப்படின்னா என் பின்னாடி வந்து லீசா தான் நின்றுட்டு இருந்தா, அவளுக்கு நான் என்ன பண்ணேன், அவள் என்னை தள்ளி விட்டுட்டாளா, ஏன் அப்படி பண்ணா அப்படின்லாம் கேட்குறப்போ போபோக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது. ஸோ நான் சொன்னது கரெக்டு தான், என் ஃபேமிலி அழிக்கிறதுக்குன்னு அந்த பிசாசினி வந்திருக்கா மீண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கரெக்டாக லீசா வந்து அவளை பார்க்க வரும்போது அந்த ஸ்ட்ரிப் வந்து காலி ஆகிடுது. ஸோ அது ஏதோ சரி பண்ணிகிட்டே இருக்கிறப்போ இவன் வந்துடுறான். எதுக்கு நீ வந்த, மறுபடியும் வந்து அப்போ தப்பிச்சிட்டானே இப்போ கொல்ல பார்க்குறியா, அதுக்காக தான் நீ வந்திருக்கிற, வெளியே போ அப்படி சொல்லி ஒரே கலாட்டா பண்ணி அவ்வளோ வந்து நான் எதுவுமே உன் ஜடையை நான் கட் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற சீசர் எடுத்துகிட்டு ஒரே கலாட்டா பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து பைத்தியம்னு சொல்லி பயந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் இங்கே வந்து ப்ரொஃபஸர் இதெல்லாம் புக்கெல்லாம் வச்சு, அதாவது சின்ன பையன்கிட்ட இந்த வாங்கி வச்சுருப்பாங்க இல்லையா, இந்த புக்கெல்லாம் அவன் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொஃபஸர் அந்த புக்கை வச்சு ஃபோன் பண்ணி போபோக்கு சொல்கிறாரு, நீ சொன்னது தான் கரெக்டு போபோ, நான் தான் தப்பு, நான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு, நான் உன்னை நேரில் பார்க்கணும், நேரில் பார்த்து இதை பற்றி பேசணும், இந்த பிசாசினி இதை பற்றி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு சவுண்ட் கேட்குது வெளியே. சரின்னு போய் பார்த்தா இந்த பிசாசினி உக்காந்து இருக்குது. பார்த்துட்டு அலறிட்டு டக்குன்னு வந்து கதவு மூடிக்கிறான். கையில் ஒரு பேப்பர் வச்சுருப்பா இல்லையா போபோக்கு கொடுக்குறதுக்கு, அப்படியே கையில் மறைச்சி வச்சுருப்பான். அதுக்கப்புறம் வந்து போபோ பார்த்தா டாக்டர் வந்து செத்து கிடப்பார். ஆனால் அவர் கையில் மட்டும் அந்த பேப்பர் அப்படியே டைட்டாக வச்சு பிடிச்சின்னு இருப்பார். ஸோ அது ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஏதோ மார்க் பண்ணி அந்த 29 February இது எல்லாமே போட்டிருக்கு. அவனுக்கு எதுவுமே புரியல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அவனுக்கு டவுட் வருது, சரி என் பையன் என்ன ஆனா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறப்போ பல்லி சவுண்டு கேட்குது. அப்படியே பார்த்தா அந்த இடத்துல அந்த பல்லி நிற்க. ஸோ கண்டிப்பாக இந்த பிசாசினி தான் வந்து இந்த ப்ரொஃபஸரை கொன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு தாம்பலாவை பத்திரமா பார்த்துக்குங்க, நான் வர்றதுக்குள்ளே ப்ளீஸ், ஒரு சிஸ்டர் கண்டிப்பாக ஒரு நர்ஸ் இருக்கட்டும் அப்படின்னா, கவலைப்படாதீங்க சார், நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலுக்கு போயிட்டு பையனை கூப்பிடலாம் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த பையனை அங்கே இல்லை. ஆனால் அங்கே ஒரு சப்ஜெக்ட் போயின்னு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்குறப்போ 29 February இல்லையா, ஸோ இன்றைக்கி தான், ஸோ
ரெட் மூன் தெரியும் இன்னைக்கு. இதெல்லாம் சொல்ல சொல்ல அவனுக்கு வந்து அவன் சின்ன வயசில் படித்தான் இல்லையா தங்கச்சி கூட சேர்ந்து. ஸோ அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. ஸோ ஞாபகம் வந்ததுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸர் எழுதி வச்சுருந்தார் இல்லையா அந்த பேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அதுவும் இதுவும் மேட்ச் ஆகுது. ஸோ இதை தான் வந்து ப்ரொஃபஸர் சொல்ல வந்திருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி வந்து அந்த பிசாசினி குழந்தைய பலி கொடுக்கும் அந்த நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி குழந்தை கிடைக்கல. அதனால நேராக லீசா வீட்டுக்கு தான் அவன் வரான். லீசா வீட்டுக்கு வந்து அங்கேயே ஒரு புக் பார்த்துருப்பான், எதோ அதில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம மறுபடியும் லிஃப்ட்டு கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவான்னா, சரி நம்ம வந்து 666 போட்டு அந்த மறுபடியும் அந்த பாதாளத்துக்கு அங்கே கீழே போய் தான் ஆகணும், அந்த நரகத்தில் போயிட்டு நம்ம பையனை காப்பாற்றிட்டு வரணும் அப்படி சொல்லி இந்த வாட்டி வெறும் அந்த லிஃப்ட்டில் அப்படியே போகாமல் அந்த ஃபுல்லாக அந்த நரகத்துக்குள்ளேயே அவன் வந்து என்ட்ரு ஆகிட்டு லைட் அடித்து பார்க்குறான். ஸோ பார்க்குறப்போ நிறைய பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ குழந்தை கத்தி கத்தி கூப்பிட்றான். பார்த்தா குழந்தை எங்கேயும் மயங்கி கிடைக்குது. ஸோ திரும்பி பார்த்தா வேறு யாரும் இல்லை, நம்ம தாம்பலா தான் பிசாசினியாக நிற்கிறா. அதை பார்த்து அவனுக்கு ஒரே ஷாக்கு. அடிப்பாவி நீயா, நான் லீசா தானே பிசாசினி நினச்சேன்னா நான் தான் பிசாசினி அப்படி சொல்லி கேட்க உட்காந்து சிரிச்சிட்டு இன்றைக்கி என்னோட பர்த்டே அப்படி சொல்லி பர்த்டே செலிப்ரேஷன் வந்து போயின்னு இருக்குது. கண்டிப்பாக இத்தனை நாளாக வந்து லவ் பண்ணுற மாதிரி என்னை ஏமாத்தினேன்னா ஏமாத்தலை போபோ, நான் உண்மையாகவே உன்னையும் குழந்தையும் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஆனால் நம்மளோட ரூல்ஸே இது தானே, நம்ம யாரை ரொம்ப லவ் பண்ணுறோமோ அவங்கள பலி கொடுக்கணும். ஸோ இந்த பையனை நான் இன்றைக்கி பலி கொடுக்க போகிறேன். பலி கொடுத்து நான் எந்த அளவுக்கு சைத்தானுக்கு உண்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் வந்து இதில் கலந்துக்கோ, நீ பலி கொடு, சைத்தான் வந்து ரொம்ப சந்தோஷப்படும். நீ வந்து சாத்தான் தானே, நான் பிசாசினா நீ பிசாசு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்ல அவனுக்கு வந்து காண்டாவது. இங்கே பாரு மரியாதையை விடு அப்படின்றப்போ எந்த பிரச்சனையும் இல்லை போவோ, இந்த எல்லா பழியும் வந்து லீசா மேலே விழுந்துடும், அதனால தான் நான் அவளுக்கு அந்த வீடு விற்றேன் அப்படின்னு சொல்லி இங்கே பாரு இதெல்லாம் நிறுத்து, நான் ஒன்றும் பிசாசு கிடையாதுன்னா நீ பிசாசு தான், நீ மறந்துட்ட அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு குரல். யாருன்னு பார்த்தா சின்ன வயசில் அம்மா பிசாசு நீ பார்த்தோம் இல்லையா, அவள் தான் உட்காந்து சொல்லிட்டு இருக்கு, நீ மனுஷங்க கூட சேர்ந்து உன்னையும் மனுஷனாக நினச்சிட்டு இருக்கிற, வா போ நீ மறுபடியும் திரும்பி வந்துடு, அந்த மனுஷ உலகம் நமக்கு தேவையில்லை அப்படின்றப்போ தாம்பளை என்ன சொல்கிறான்னா, நீ என்ன நினைக்கிற போவோ, லிஃப்ட்டில் 4 பட்டு நமக்குன்னா நீ வந்து மேஜிக்கால் அப்படியே நரகத்துக்கு வந்துட்ட அப்படின்னு நினைக்கிறியா? சாத்தான் யாரை நினைக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் அந்த பவர் கொடுப்பான். இந்த நரகத்துக்கு எல்லாராலையும் மனுஷங்களால வரவே முடியாது. நீ நம்ம கூட்டத்தை ஆள் சேர்ந்தவன்றதால தான் வந்து உன்னால் ஈஸியாக வர முடிஞ்சது. இந்தா நீ நம்ம கூட்டத்தில் சேர்ந்துக்கோ, அந்த குழந்தைய வந்து பலி கொடுத்துடு, அப்போ தான் சாத்தான் ரொம்ப சந்தோஷப்பட்டு உனக்கு நிறைய பவர் கொடுப்பான் அப்படின்னு கையில் கத்தி கொடுத்தவொன்னா அவனு என்ன பண்ணுறான், வாங்கிட்டு அப்படியே திருப்பி தாம்பளாவுக்கு ஒரு குத்திட்டு அப்படியே மரியாதையாக போயிடு அப்படின்றப்போ தாம்பளாவோட ஜடை வந்து அட்டாக் பண்ண வர அவள் அந்த ஜடையை கட் பண்ண பார்க்க அவளுக்கு கோவம் வந்து அப்படியே மறுபடியும் ஒரு மாதிரியான அந்த பிசாசிங்களோட ஒரு சவுண்டு போல இருக்குது. அந்த சவுண்டு எழுப்ப அவனால் தாங்கவே முடியாமல் என்ன பண்ணுறா, காதை மூடிட்டு அப்படியே போய் மயங்கி கிடந்துடுறான். அப்போ அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது படுத்துட்டு இருக்கிறப்போ, அதாவது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, பிசாசில் வந்து நல்ல பிசாசும் இருக்குது கெட்ட பிசாசும் இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஸோ பிசாசோட வந்து சக்தி வந்து கழுத்தில் தான் இருக்கும், பிசாசினியோட சக்தி வந்து ஜடையில் இருக்கும். இதில் வந்து நல்ல பிசாசு கெட்ட பிசாசுன்னு 2 வகையும் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுவும் இன்றைக்கி வந்து அந்த பிசாசை நிறைய சக்திகள் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்தோன்னா அப்படியே அவன் கையை வச்சுட்டு ஒருவேளை நான் நல்ல பிசாசாக தான் இருப்பேன், அவன் நல்ல பிசாசாக இருப்பேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி கண்ணை முடிக்கிட்டு அப்படியே வந்து இது பண்ணிட்டு இருக்கிறான். இந்த சைடு வந்து அந்த குழந்தைய கொல்றதுக்கு இங்கே பூஜை எல்லாம் நிறைய போயின்னு இருக்குது. கரெக்டாக குத்த போகிறப்போ அப்படியே காற்றடிக்க அங்கே இருக்கிற எல்லா பிசாசுங்களும் பறந்து போகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் வந்து பிசாசாக மாறி அப்படியே வந்துட்டார். ஸோ இவர் வந்து கெட்ட பிசாசு இல்லை நல்ல பிசாசு. ஸோ குழந்தைய காப்பாற்றுறதுக்காக இவர் உருவம் எடுத்திருக்கிறாரு. ஸோ உருவம் எடுத்த உடனே அங்கே இருக்கிற எல்லாரையும் போட்டு முதல்ல அந்த தாம்பளை தூக்கி கீழே போட்டு எல்லாரையும் மிதித்து அடித்து உதச்சி சரி குழந்தைய தூக்கின்னு போகணும் அப்படின்றப்போ அந்த பிசாசினி வந்து அப்படியே வவால் மாதிரி பல்லி மாதிரி அப்படியே அந்த மரத்தை பிடிச்சி அப்படியே கீழே தொங்கி அப்படியே கீழே இறங்கி வந்து நேராக வந்து இந்த பிசாஸ் அதாவது நம்ம போபோவை வந்து அட்டாக் பண்ணி நீ இந்த மாதிரிலாம் ஈஸியாக இந்த இடத்த விட்டு போகக்கூடாது, இந்த குழந்தைய எடுத்துன்னு போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பேய்க்கும் சண்டை அப்படின்ற மாதிரி 2 பேய்ங்களுக்கும் நல்ல பிசாசும் கெட்ட பிசாசு 2 பேருக்கும் சண்டை. அதுக்கப்புறம் அவ்வளோதான், அவளோட ஜடை கட் பண்ணிவிட நம்ம அது காண்டாய் திட்டிகிட்டே சாபம் விட்டுட்டே போகுது, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்புடா, நான் விட மாட்டேன், நான் மறுபடியும் வருவேன், ஏன்டா இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே இந்த பிசாசினி வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல, சக்தி அதிகமாக ஜடையும் பெருசாகிடுச்சு. ஸோ பிசாசோட சக்தி வந்து கழுத்தில் தானே இருக்கும். போபோ பிசாசுன்றதால போபோ கழுத்தில் வந்து அவனோட ஜடை போட்டு நல்லா சுற்றி இந்த கல்லில் துணி துவைப்பாங்க இல்லையா, ஸோ அடிச்சு அந்த மாதிரி அடிச்சு நல்லா துவைச்சிக்கிது. அது மட்டும் இல்லாமல் உன்னால் என்ன எதுவுமே பண்ண முடியாது, இப்போ நான் நிறைய சக்தி எனக்கு இருக்குது, ஒரு அப்பாவியான ஆள் தான் வந்து பிசாசினியோட ஜடை கட் பண்ணால்
பிசாசினி அழிஞ்சு போகும். ஆனால் இப்போ நீ அப்பாவி கிடையாது, நீயே ஒரு பிசாசு தான் அப்படி இல்லைனா சொல்லி அடிச்சுட்டே இருக்க. கரெக்டாக அந்த சின்ன பையன் இருப்பான் இல்லையா, அந்த பையன் ஏஞ்சிக்கிறான். அந்த பையன் ஏஞ்ச உடனே போபோ வந்து என்ன பண்ணுறான், அங்கே ஒரு கத்தி கிடைக்கும். ஸோ அந்த கத்தி எடுத்து வா வா அப்படின்னு சொல்லி ஒரு சிக்னல் கொடுக்க. அந்த பையனால் அவனுக்கு எதுவுமே புரியல. சரின்னு சொல்லி கத்தி எடுத்துகிட்டு ஓடி வரப்போ கரெக்டாக அந்த பிசாசினி வந்து அவளோட அந்த சவுண்டு எழுப்ப அந்த எல்லாரும், அதாவது போபோ அந்த சின்ன பையன் அப்படியே காதை மூடிக்கிறாங்க. அந்த சின்ன பையனால் எதுவுமே பண்ண முடியல. உன் வாய் இருந்தால் தானே நீ சவுண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போபோ அப்படியே இழுத்து அவள் ஜடை வச்சு அவள் வாயை மூடி விட்டு இப்போ அந்த சின்ன பையன்கிட்ட சொல்கிற, எடுத்துன்னு வந்து இந்த ஜடையை கட் பண்ணேன்னா அந்த சின்ன பையன் தான் அப்பாவே இல்லையா, அவன் வெட்டினதால என்ன ஆச்சுன்னா, அதாவது ஜடையை கட் பண்ணதால் அந்த பேய் வந்து பிசாசினி அழிஞ்சு போகுது. அப்போது சொல்லிட்டு போகுது, நான் போக மாட்டேன், நான் திரும்பி வருவேன்டா, உனக்கு பழி வாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த சைடு வந்து லீசா நின்றுட்டு இருக்கிற லீசா வந்து போலீஸ் கொண்டு வந்து விடுறாங்க. ஸோ எங்கேயும் மயங்கி கிடந்தா அப்படின்னு சொல்லி. ஸோ கரெக்டாக பார்த்தா சின்ன பையனும் போவும் அவள் வீட்டிலேருந்தே வெளியே வராங்க. ஸோ கரெக்டாக வெளியே வந்துட்டு லீசா கிட்டே சாரி கேட்குறான். ஏன்னா லீசா தானே பிசாசினி அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தால் பார்த்தா தாம்பலா தான். ஸோ அதனால சாரி கேட்க, யார் இவ்வளோ அசிங்கப்படுத்தினதுக்கப்புறம் நிற்பாங்க போடா அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு உள்ளே போயிட. கொஞ்ச நாள் கழித்து காட்டுறாங்க. போபோ அந்த சின்ன பையன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. போபோ கேட்குறா, எப்படி பண்ணே நீ இதெல்லாம் மேஜிக்கா அப்படின்றப்போ, இதெல்லாம் மேஜிக் கிடையாது, நமக்குள்ளேயே நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குது, நம்ம எதை சூஸ் பண்ணுறோம் அப்படின்றதா இருக்குது, எப்போவுமே நல்லது சூஸ் பண்ணால் எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படி சொல்லி ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் போட்டுட்டு மறுபடியும் லீசா கிட்டே போய் சாரி கேட்குறேன். சாரி லீசான்ற. லீசா கேட்குறேன், எதுக்கும் என்னை பார்த்தால அவ்வளோ கோவம் உனக்குன்னா, நான் உன்னை பிசாசினின்னு நினச்சேன், அதனால தான் மன்னிச்சிடுப்பா அப்படின்றப்போ லீசாவும் சிரிச்சிடுறா. அதோட ஹாப்பி எண்டிங். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.